ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தாமே கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்திருக்கிறார். மீண்டும் இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்தித்து கர்த்தரோட வார்த்தையில் கொடுத்து ஜெபிக்கிறதுனால நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் திரியேக தேவனை தொழுது கொள்கிறோம். பிதா என்கிறதற்கு கர்த்தர் சர்வ வல்ல அதிகாரம் படைத்தவர். ஆண்டவராய் கர்த்தருக்கு அதிகாரம் படைத்தவர். கர்த்தராகிய நான் என்று சொல்லுகிற போது ஒரு அதிகாரம் வெளிப்படுகிறது. யார் இந்த ஆண்டவராகிய கர்த்தர்? வாசிக்கலாம். ஏசாயா 28 அதிகாரம் 29 வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். என் ஆண்டவராகிய கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமுள்ளவர். கர்த்தராகிய நான் செயல்களில் மகத்துவமுள்ளவர். கர்த்தராகிய தேவன் சர்வவல்ல அதிகாரம் படைத்தவராக இருக்கிறபடினாலே அவர் செயல்களில் மகத்துவமுள்ளவர். இந்த வசனத்தை நாம் ஆழமாக தியானிக்கிற பொழுது 3 வகை கடவுளுடைய குணாதிசயத்தை காண முடியும். என் ஆண்டவராய் கர்த்தர் அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே இதுவும் கர்த்தரால் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, அவர் செயல்களில் மகத்துவமுள்ளவர், ஆலோசனையில் ஆச்சரியமுள்ளவர். 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 23 வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. அழகாக யோபு பக்தன் அழகாக சொல்கிறான். யோபின் புஸ்தகம் 2 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். ஆண்டவராய் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சகல அதிகாரம் படைத்தவர். சகலம் அவர் மூலமாக உண்டாயிற்று. சகலத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவனாய் கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இணைந்து படைத்தபடினாலே சர்வ வல்லவர் என்று வேதம் அவருக்கு திட்டவட்டமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சர்வ வல்ல அதிகாரம் படைத்தவர். ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னுடைய மகனாகிய ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனுக்கு தன்னுடைய பெயரை நாமத்தை வெளிப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே கர்த்தராகிய நான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய பிதா, தேவனாய் கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த கர்த்தருடைய குணாதிசயம் என்னவென்று சொன்னால் யாத்திராகமம் 6:6 சொல்லுகிறது. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து
உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குணாதிசயம் என்னவென்று சொன்னால் அவர் விடுவிக்கிற தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று ஆபிரகாமு பார்த்து ஆண்டவர் சொன்னார். அந்த கர்த்தர் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்திற்கு தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவதற்கு முன்பதாக பிள்ளைகள் அடிமத்தன வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பதற்கு தேவனாய் கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாய் இருந்தபடினாலே சர்வ வல்ல அதிகாரம் படைத்தவர், பார்வோன் மிகுந்த அதிகாரம் படைத்தவன். அப்படிப்பட்ட பார்வோனிடத்தில் அடிமைப்பட்டிருக்கிறதான தன்னுடைய பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனை கர்த்தராகிய தேவன் அவர் இறங்கி வந்து தன்னுடைய மக்களை அவர் விடுவித்தார். விடுவிக்கிற பொழுது ஒரு அதிகாரம் வெளிப்படுகிறது. மீண்டும் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அதிகாரமுள்ள தேவன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிற பொழுது அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள் சுமக்கிற சுமைகளை விடுவிக்கிற அதிகாரம் படைத்தவர். மனிதன் சுமத்தின சுமைகள், சாத்தான் சுமத்தின சுமைகள், பலவித சுமைகளை பிள்ளைகள் சுமந்து அலைந்து திருகதை பார்ப்பதற்கு ஒரு காலம் கர்த்தர் விரும்பாதபடி இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் பிள்ளைகள் சுமக்கிறதான சுமைகளை விடுவித்தார். 430 வருஷம் சுமை, 430 வருஷம் வேதனை, 430 வருஷம் கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து யார் எங்களை விடுவிக்கக்கூடும்? யார் எங்களை கர்த்தர் கொடுத்தான இந்த தீர்க்கதரிசி வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஜனங்கள் அங்கலாய்த்து கவலைப்பட்டு பெருமூச்சு விட்டு கர்த்தர் நோக்கி செபித்த பொழுது அவர் செயல்களில் மகத்துவமுள்ளவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அந்த கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு செய்கிற காரியம் அதே யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவராய் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு முழு ஃப்ரீடமை கர்த்தர் கொடுக்கிறார். முழு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விருப்பமல்லவ தேவனாக இருக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட பகுதியில் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஏசாயாவில் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சகல அதிகாரம் படைத்தவர், அவரை போல அன்புள்ள தேவன் உலகத்தில் ஒருத்தருமே இல்லை. 2வது சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படித்து கொள்வார்கள். அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவாரிப்பார்கள். பானபாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கொடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய நான் என் முதலாவது பிதாவாய் கர்த்தரை பற்றி சொன்ன 2வது அதை காப்பாற்றி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து காப்பாற்றுகிறவர். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் அவர் சேனைகளின் கர்த்தர், சர்வ சேனைகளின் கர்த்தர், சேனைகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவராய் கர்த்தர், தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் துடிதுடித்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த தேவன் மரண பரியந்தம் என்றென்றும்
நம்மை நடத்துவார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்வது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் சில ஜீவன் இருக்கிற வரையில் அவர் காப்பாற்றுவதற்கு வல்லமுள்ள தேவனாயிருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, அவர் சேனையின் கர்த்தர் என்று சொல்வது மாத்திரமில்லை. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலவும் இருப்பார்கள். கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். கர்த்தராகிய நான் தன் பிள்ளைகளை விடுவிக்கிறான். கர்த்தராகிய நான் அவர் சுமைகளை அவர்களிடத்து விலக்குவேன். கர்த்தராகிய நான் அவர்களை பாலும் தேனோடு கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு செல்வேன். கர்த்தராகிய நான் என்னுடைய குடிகளை காப்பாற்றுவேன். மக்களை நான் காப்பாற்றுவேன். மக்களை காப்பாற்றி வழிநடத்தி என் பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்து கொள்கிற பொழுது என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தூதனைப் போ இருப்பார்கள். வேதம் அழகாக திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவர்களுக்கு முன்பாக, உலகத்தாருக்கு முன்பதாக, ததிசைகள் முன்பதாக, சாத்தான் முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை போலும், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார். ஏன் என்று சொன்னால், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த தேவன் மரண பரியந்தம் என்றென்றைக்கும் நம்மை நடத்துவார் என்று சொல்லுகிற பொழுது அவர் செய்கிற காரியம் உலகத்தானுக்கு முன்பதாக, நம்முடைய எதிரிகளுக்கு முன்பதாக, பிசாசுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை தேவ தூதனை போல் வைப்பார். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கர்த்தர் கொடுத்தபோது அது இந்த ஆண்டு எங்களுடைய மக்களுக்கு இந்த ப்ராமிஸ்க்காக கொடுத்தோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டில் இந்த வசனத்தை கொடுத்தோம். அவங்க சாட்சி சொன்னார்கள், ஐயா என் வீட்டிற்கு என்னோடய உறவினர் வந்தார்கள், ரிலேஷன் வந்தார்கள். வசனத்தை பார்த்த உடனே பல ஆண்டுகளாக வசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் தேடிக்கொண்டிருந்தேன். இந்த வசனத்துக்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த வசனம் உங்கள் வீட்டில் பார்த்த உடனே எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் காணப்பட்டது. இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்தத்தை என்னை தாங்க என்று அந்த சகோதரி கேட்டார்கள். இந்த அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, இந்த வசனம் எங்களை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிறது, இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை கொடுப்பதற்கு என்னால் முடியவில்லை. ஆனாலும் அவள் விருப்பத்தின்படி வசனத்தை நான் கொடுத்தபோது உள்ள மிகுந்த சந்தோஷமடைந்தது. அந்த சகோதரி சொன்னார்கள், இனி எனக்கு பயம் கிடையாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை 360 காப்பாற்றுவதற்கு இந்த வசன வழியாக என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். என கணவன் நிச்சயமாக, என் பிள்ளைகள் நிச்சயமாக கர்த்தரால் போஷிக்கப்படுவார்கள், கர்த்தர் நடத்தப்படுவார்கள். எனக்கு எந்த கவலை துக்கம் கிடையாது, எனக்கு எந்த துக்கம் கிடையாது. வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து பேசுகிறான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி எந்த நேரத்தில், எந்த நிமிஷத்தில் பலவிதமான உபாயங்களை செய்து பிசாசு நம்மை கீழே தள்ளுவதற்கு முயற்சித்தாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை காக்கிற தேவன், தூங்காதபடிக்கு வரங்காது இருக்கிறபடினாலே அந்த தேவன் இந்த மாதத்தில் சரி, நாட்களும் சரி, ஆண்டவராக காத்து உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 2 தீமோத்தேயும் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை காப்பாற்றுவார். கர்த்தர் எல்லா தீமையினின்றும், எல்லா பொல்லா தீய சக்தியிலிருந்தும் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை காப்பாற்றுவதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். ஒரு பிசாசு பிடித்த மனுஷனை கர்த்தத்தில் கொண்டு வருகிறார்கள்.
அந்த பிசாசு பிடித்த மனுஷன் அவர் தகப்பன் கடந்து வந்து ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து முழங்கால் படியிட்டு அவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவன் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தரிடத்தில் பிசாசு பிடிச்ச மனுஷன் கொண்டு வரும்பொழுது அவன் தகப்பன் சொல்லுகிறான், அடிக்கடி இவன் ஜலத்திலையும் அடிக்கடி தீயிலும் விழுகிறான். கொடிய பிசாசு இவனை அலங்கழிக்கிறது. எத்தனையோ பேர்கிட்ட நாங்கள் கொண்டு போனோம், ஒருவராலும் விடுவிக்க முடியவில்லை. இந்த பிசாசு வருகிற பொழுது எங்களால் தாங்க முடியல, என் பிள்ளை படுகிற அவஸ்தை என்னால் தாங்க முடியல என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு அவன் முறையிடுகிறான். லூக்காவின் சுவிசேஷம் 18:5. இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எனக்கும் என் எதிராளிக்கும் நியாயம் பண்ண வேண்டும், என்னை நியாயம் சொல்லுங்கள், என் நீதி சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த விதவை கேட்ட பொழுது அவன் சீக்கிரமாக ஆன்சர் கொடுக்கவில்லை. நாட்கள் கடந்து போகிறது, மாதங்கள் கடந்து போகிறது, வருஷங்கள் கூட கடந்து போயிருக்கலாம். கோர்ட் நடக்கிற கேஸ் போல. ஒரு நாள் யோசிக்கிறான், அடிக்கடி வந்து இவன் நியாயத்திற்காக நீதிக்கரனை அடிக்கடி தொந்தரவு பண்ணுகிறாள். 2 காரியம், ஒன்று பிசாசுடைய காரியம், இன்னொன்று உலக பிரகாரம் காரியத்தை. பிசாசு பல காரியங்களை செய்து அவன் சந்தோஷத்தை கெடுக்கிறபடினாலே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள். அந்த நியாயாதிபதி யாருக்குமே பயப்படாதவன். அவன் செய்கிற காரியம் லூக்கா 18:5 வாசிக்கலாம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். நியாயாதிபதி இவளுக்கு நியாயம் செய்யணும், இவள் நியாயத்தை சொல்லி இவளை விடுவிக்க வேண்டும், இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு படுத்துகிறாள். எனக்கு அன்புக்குரியவர்களே, பிசாசு கிரியைகளால் அவஸ்தைப்படுகிறீர்களோ, பிசாசு ஆவியினாலே நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களோ, பிசாசு பலவிதமான சூழ்நிலை உங்களை ஆழ்த்தி உங்களை வேதனை உண்டாக்குகிறானோ, இவற்றையெல்லாவற்றையும் மீட்பதற்கு, இவற்றையெல்லாவற்றையும் காப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சி உன் பலவீனம் வருகிற போதெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலவானை முந்தி கட்டுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கபடினாலே அவர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வியாதியிலே பலவீனப்படுகிற போதெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசு ஆவியின் அபிஷேகம் உண்மை இறங்குற போது அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை மீண்டும் தூக்கி எடுக்கிறார். வியாதி உன்னை நெருங்காதபடிக்கு, வியாதி உன்னை அணுகாதபடிக்கு என் ஆண்டுடைய பரிசு அபிஷேகம் மீது அப்படியே கடந்து வருகிறது. ஒரு வாலிபெண்ணை என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் தாய் சொன்னார்கள், என் பெண் சாப்பிட்டு வார கணக்கில் ஆச்சுங்கய்யா, எவ்வளோ தூக்கம் வருவது கிடையாது. ஒரு ஆவி வந்து சொல்லும், நீ செத்து போக வேண்டியவள், உனக்கு படிப்பு வேண்டாம், உனக்கு குடும்பம் வேண்டாம், நீ என்னுடைய மகள். ஒவ்வொரு நாளும் உன்னை நான் என்னிடத்தில் அழைத்துக்கொள்ளப் போகிறேன், நீ செத்து போக வேண்டியவள், நீ மரணத்துக்கு கொள்ளாவின்னு சொல்லி ஒரு ஆவி என் பிள்ளையோடு பேசி கொண்டிருக்கும். என் பிள்ளை தூங்கி எத்தனையோ நாளாச்சு, என் பிள்ளை சாப்பிட்டு எத்தனையோ நாட்கள் ஆச்சு. வீட்டில் எல்லாருக்கும் பயம். இரவு நேரம் வந்து என் பிள்ளை வெளியே இருந்து ஓடிவிடுவான்னு சொல்லி பயந்து அவளையே சுற்றி படுத்து கொண்டிருப்போம். பகல் நேரத்தில் ஸ்கூல் அனுப்பி வார கணக்கில் ஆச்சு. மிகுந்த பயம்.
என் மகன் அடிக்கடி தீயினாலும் என் மகன் அடிக்கடி நீரில் விழுகிறான் என்று சொல்லுகிற அதே போல இந்த தாய் சொன்னார், என் மகள் பயத்தினால் தினம் செத்து மடிகாலையா, என் மகளுக்காய் செபியுங்கள் என்று சொன்னார்கள். என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் செபித்த போது, அடிமை செபித்த போது அந்த பிள்ளைக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கர்த்தர் இந்த நாளில் கூட பிசாசு பிடியிலிருந்து மனுஷனுடைய பிடியிலிருந்து அது விடுவிப்பதற்கு கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாற்றுவார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பாற்றுவார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பலவீனப்படுகிற போது, நாங்கள் பாடுகளை அனுபவிக்கிற போது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் ஐயா. நம்பியிருக்கிறோம். வசனத்தை உரிமை பாராட்டுகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களோடு கடந்து வந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் கர்த்தருடைய காரம் கடந்து வந்து சகல அதிகார கர்த்தர் செலுத்தி பிசாசுடைய எல்லா அந்தகார வல்லமைகள், பிசாசுடைய நோயின் கிரியைகள், பிசாசுடைய பல சூழ்ச்சிகள் எல்லாம் விடுவிப்பதற்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ வல்லமுள்ள தேவனாக, பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ஐயா. அந்த திருத்துவ நாமத்தினாலும் மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தெய்வ கிருபையில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டு இஸ்ரவேல் மக்களை விடுவித்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ சேனைகளின் கர்த்தர் மாத்திரமல்ல, விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, சுமைகளை சுமக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, ஒரு சுதந்திரமான தேசத்தை கொடுப்பதற்கு, ஒரு சுதந்திரம் ஆசீர்வாதமான காரியங்களை செய்வதற்கு, சுதந்திரமான குடும்பத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறீர். செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே, கரங்களை தட்டி எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே. ஏழாவது பாடல், பாடத்தால் ஏழாவது பாடல். தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, குறைப்பட்ட போது நிறைவாக்கினே. Hallelujah, praise the Lord. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, குறைவுபட்ட போது நீர் நிறைவாக்கினீர், குறைவுபட்ட போது நீர் நிறைவாக்கினீர். எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே, எப்படிப்பா நன்றி சொல்லுவே நீ செய்த நன்மை எண்ணியே. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே, பலவீன நேரம் நீர் சுகம் தந்தீரே.
சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே, பலவீன நேரம் நீ சுகம் தந்தீரே, பலவீன நேரம் நீ சுகம் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சத்தத்தை உயர்த்தி பாருங்க. நீ செய்த நன்மை எண்ணியே எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நீ செய்த நன்மை எண்ணியே. ஹல்லேலூயா. கண்ணீரின் போது நீர் களிப்பை தந்து, ஒடுங்கின நாளில் நீர் துதியை தந்து, பாடுவோம் மகிழ்ச்சியோடு. ஹல்லேலூயா. கண்ணீரின் போது நீர் களிப்பை தந்தீரே, கண்ணீரின் போது நீர் களிப்பை தந்தீரே, ஒடுங்கின நாளில் நீர் துதியை தந்தீரே, ஒடுங்கின நாளில் நீர் துதியை தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நீ செய்த நன்மை எண்ணியே. பாடுவோம். எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா என் ஏசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நீ செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நீ செய்த நன்மை எண்ணியே. ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த டிவி நிகழ்ச்சி மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பிரதர் டி ஜெயசுகுமார், எண் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 39. தொலைபேசி எண் 9444873565 044-255-92200. மேலும் 9444873565. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.